கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 8. பெண் கல்வியின் ஓயாத போர் முழக்கம். வீட்டினிலே பெண்ணை பூட்டி வைப்போம் எனும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஏட்டினை பெண்கள் தொடுவது பாவம் என எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று தேசிய கவி பாரதி எழுதினார். இன்று பெண்கள் நுழையாத துறை கிடையாது. இந்திய பெண்கள் கையில் எடுக்காத வேலை கிடையாது. அனைவருக்கும் கல்வி என்பது திட்டமாகி மெல்ல அது சட்டமுமாகி பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம், அவர்களை படிக்க வைப்போம் என இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் மாவட்ட ஆட்சியரிலிருந்து கடைக்கோடி திட்ட ஊழியர், மகளிர் சங்கம், மாணவர் அமைப்பு என எல்லாரும் கையில் பதாகைகளுடன் நிற்கிறோம். என்றாலும் இன்று பெண்கள் மருத்துவர்களாய், விமானிகளாய், விண்வெளி வீராங்கனைகளாய், இன்னும் தொலைக்காட்சி முதல் தகவல் தொடர்பு பொறியாளர் வரை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதென்னவோ உண்மை. ஆனால் இந்த இடத்தை அடைவதற்கு நடந்த போராட்டங்கள் எத்தனை, உயிரை பணயம் வைத்து ஆர்ப்பரித்து எழுந்த போராளிகள் எத்தனை. நம் வீட்டிலேயே நாம் தொடங்கலாம். பெண் கல்வி குறித்தான கசப்பான உண்மை ஒவ்வொருவர் வீட்டிலும் புதைந்துள்ளது. அதை கிளறி பாருங்கள். உங்களது தாயாரின் கல்வி தகுதி என்ன? அவரது தாயார் பள்ளி வரை சென்றாரா? வீட்டின் மூலையில் இருக்கும் சமையலறையே கதி என வாழ்ந்த மாதர் கோடி. அந்த நிலை மாறி இன்று பெண் கல்வி நம் இந்தியாவில் உலக சராசரியான 62% கூடுதல் என்றால் இந்த சமநிலை சமூக அந்தஸ்தை அடைய அன்று தன் உயிரை பணயம் வைத்தவர்தான் பண்டித ரமாபாய் சரஸ்வதி. கல்வியின் இந்திய புரட்சியாளர்கள் பலர் அத்வைத்தம், துவைத்தம் என்பன யாவருக்கும் பொது என்று சேரி மனிதர்களை கூட அந்தணராக்கிய ஸ்ரீ ராமானுஜர் முதல் பிரம்ம சமாஜத்தை நிறுவி இந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மீதே வெகுஜன கல்வியை ஒரு சமூக கடுமையாக திணித்த ராஜாராம் மோகன் ராய் வரை வரலாறு பல்வேறு போராட்டங்களை பதிவு செய்து வைத்துள்ளது. பென்டிங் பிரபு வைஸ்ராயாக இருந்தபோதுதான் 1829 இந்திய வெள்ளையர் அரசு பெண்களுக்கும் கல்வி அளிப்பது குறித்து பேசுகிறது. ஏனெனில் அந்த ஆண்டுதான் இறந்த கணவர் உடலோடு சேர்ந்து மனைவியும் தன்னை எரித்து மாய்த்து கொள்ளும் சதி என்கிற காட்டுமிராண்டி விஷயத்தை அவர் தன் சட்டத்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறார். 1846 கவர்னர் ஜேம்ஸ் தாம்சனுடன் சேர்ந்து இந்தியாவின் சமூக ஆர்வலர்கள் வினோதமான நடைமுறை ஒன்றை அமல்படுத்தினர். இந்திய பெண்கள் தங்களது வீட்டிலேயே பாதுகாப்பாக இருந்தபடியே கல்வி கற்கலாம் என்பதே அது. ஆண் குழந்தை பள்ளிக்கு செல்வான். அவனது உதவியோடு பெண் குழந்தைகள் வீட்டிலேயே கல்வி கற்பார்கள். டல்ஹவுசி பிரபு 1848 தனது கல்விக்குழு தலைவர் பெத்துன் பிரபு மூலம் இந்த அபத்தத்தை சட்டமாக்கவும் துணிகிறார். டல்ஹவுசி பிரபு பல்வேறு கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்தான். பெண் கல்விக்கு வித்திட்டவர் என வரலாறு அவரை போற்றுகிறது. ஆனால் இந்தியாவின் சமூக சிந்தனையாளர் என தன்னை அழைத்து கொண்டவர்களிலிருந்து பிரிட்டிஷ் அரசு பதவிகளில் இருந்த இந்திய அதிகாரிகள் வரை யாருமே பெண் வீட்டிலிருந்து வெளியே சென்று கல்வி கற்க வேண்டும் என கருதும் அளவுக்கு மனப்பக்குவம் அடையவில்லை. இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தன் வாழ்நாளை இந்திய பெண்களின் கல்விக்காகவே அர்ப்பணித்தவர் பண்டித ரமாபாய் சரஸ்வதி. 1882 பண்டித ரமாபாய் அப்போது இந்தியா வந்திருந்த கல்வி குழுவான ஹண்டர் கமிஷன் முன்னால் ஆஜராகி பெண் கல்வி குறித்து வரலாற்று சிறப்புமிக்க தனது 1.5 மணி நேர அற்புத உரையை நிகழ்த்துகிறார். இந்த கூட்டத்திற்கு சென்று பேசினால் உயிரோடு எரித்து கொள்வோம் என கிருஷ்ண விலாசா எனும் மதவெறி அமைப்பு பகிரங்கமாகவே அவருக்கு மிரட்டல் விடுத்திருந்தது. இந்த நாட்டில் 99% படித்த ஆண்கள் கூட பெண் கல்வி கற்பதை விரும்பவில்லை. கல்வி அறிவு அடைவதை நோக்கி மிக சிறிது ஆர்வத்தை காட்டும் பெண்களை கூட பல வகையில் தூற்றி கடும் அவமதிப்பை காட்டும் இவர்களா சமூக சிந்தனையாளர்கள் என்று ஹண்டர் கமிஷன் முன் அமர்ந்திருந்தவர்களை எல்லோரும் ஆண்கள்.
கை காட்டி அவர் கேட்ட கேள்வி இன்றும் நம் மண்ணில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஓயாது ஒலித்த பெண் கல்வியின் போர் முரசம் அவர். பண்டித ரமாபாய் சரஸ்வதி ஆனந்த சாஸ்திரி என்பவரின் இரண்டாவது மனைவியான லக்ஷ்மிபாய்க்கு 1858 பிறந்தார். இடம் பழைய மதராஸ் மாகாணத்தின் கனராமா வட்டம், தற்போது கர்நாடகம். ஆனந்த சாஸ்திரி மகளை தனது காலடியில் அமர வைத்து தான் பெற்றிருந்த சமஸ்கிருத புதையல் முழுவதையும் கற்றுக் கொடுத்து யாவற்றிலும் அவரை தனக்கு சமமானவராய் ஆக்கினார். முழு மகாபாரதத்தையும் வியாசரின் அதே மொழிவளத்துடன் ரமாபாய் கடகடவென வெளுத்து வாங்கியதை ஊரே ஆச்சரியத்துடன் பார்த்தபோது அவரது வயது 6. வறுமையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்த அந்த குடும்பம் பஞ்சத்தின் பல் சக்கரங்களில் நெரிக்கப்பட்டது. ரமாபாயும் சகோதரர் ஸ்ரீனிவாசனும் குழந்தைகளால் தவிக்க தாய் தந்தை இருவரையும் பட்டினியால் அது கொன்றது. தனது தந்தை விட்டு சென்ற வைதீகத்தை ஒரு பெண் எனினும் அவர் துணிந்து மணமேடை முதல் ஈமக்கிரியை வரை எதிலும் சடங்கு சம்பிரதாயங்களில் மந்திர உபாத்தியாயத்தை தொடர்ந்த போது ஊரில் கடும் எதிர்ப்பு தொடங்கியது. ஒரு புறம் வைதீகம், மறுபுறம் சமஸ்கிருத புராண உரை வீச்சுகள் என ரமாபாயின் பெயர் பல இடங்களில் அதிர்வை ஏற்படுத்திட கல்கத்தாவில் 1878 பிரம்ம சமாஜத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் அவர் அற்புத உரைவீச்சின் மூலம் பண்டிதர் பட்டத்தை பெற்றார். அறிஞர் கேசப் சந்திர சென் அவருக்கு கல்கத்தா பல்கலைக்கழக தேர்வு ஒன்றிற்கு வாய்ப்பளித்து அந்த காலத்தில் மிக உயரிய சரஸ்வதி அறிஞர் என்னும் பட்டத்தை பெற வழிவகுத்தார். 6 மாதத்தில் ஆங்கிலமும் அவருக்கு வசப்பட்டது. ஆனால் பண்டித ரமாபாய் சரஸ்வதியின் சமூக பங்களிப்பு அந்த 1879 தான் தொடங்கியது. அங்கே கல்கத்தாவில் விதவைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கான பாடசாலையை தொடங்கினார் ரமாபாய். சிறு வயதில் பால்யகால திருமணங்களால் 10 வயதிற்கு முன்பே விதவையான 27 பேருடன் ஒரு கல்வி சாலையை அவர் வழிநடத்திய போது உயர்குடி இந்துக்கள் விதவை பெண்கள் வேதம் படிப்பதா என கொதித்து எழுந்தனர். ரமாபாயின் மீது வழக்கும் தொடரப்பட்டது. பிரபல வழக்கறிஞர் பிபின் பெஹாரி மத்வி வழக்கு மன்றத்தில் தாமாகவே முன்வந்து ரமாபாய் சார்பில் வாதாடியதும் நீதிமன்றத்தில் நேர்ந்த அவமதிப்புகளின் நடுவே வங்காள சத்திரியரான மத்வியை அவர் கலப்பு மணம் செய்து கொண்டதும் வரலாறு. ஆனால் விதவை சிறுமிகளுக்கான பள்ளியின் விரிவாக்க தினங்களின் ஊடாக மத்வியும் ரமாபாயை பிரிந்து காலமாகிறார். மனோரமா என பெயரிட்ட தன் பெண் குழந்தையுடன் பூனா நகரம் வந்தவர் ரமாபாய். அங்கே பெண் கல்விக்கான அனைத்து மதத்தினருக்குமான பாடசாலையை நிறுவுகிறார். ரமாபாயின் பெண் கல்வி முழக்கமும் அதற்கான போராட்டமும் மிகவும் நுணுக்கமானது. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்திய போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆரிய மகிழா சமாஜ், பெண்களுக்கான ஆரிய சமாஜம் என ஏற்படுத்தி ஆணாதிக்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார். ரிபன் பிரபுவின் கல்வி கமிஷன் முன்பு ஆஜராகி பெண்களுக்கு ஆசிரியர் பயிற்சி வழங்க வேண்டும், பெண்கள் மருத்துவம் கற்க அனுமதி வேண்டும் என போராடி பெற்றவர் அவர். அதன் மூலம் மருத்துவராகி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் எனும் வரலாறு படைத்த டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷியின் பட்டமளிப்பில் கலந்து கொள்ள அமெரிக்கா அழைக்கப்பட்டார் அவர். ஆங்கிலேயர்கள் இந்திய பெண்களின் கல்வி குறித்த முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் உயர் ஜாதி இந்திய பெண், த ஹை காஸ்ட் ஹிந்து உமன் எனும் நூலை எழுதி பெண்களது அவலங்களை பட்டியலிட்டு கல்வி ஒன்றே அவர்களுக்கு விடுதலை வழங்க முடியும் என்று நிரூபிக்கிறார். இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்கான கல்வி சாலைகள் அமைக்க இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா உட்பட பல நாடுகளில் இந்த நூலை ரமாபாயின் அருமை தெரிந்தவர்கள் அறிமுகம் செய்து நிதி திரட்டி உதவ துவங்கினார்கள். இந்த புத்தகத்தை எழுதியதன் மூலம், அதாவது இந்திய பெண்களின் அவலத்தை வெளி உலகிற்கு எடுத்து சென்றதன் மூலம் நம் கலாச்சாரத்தையே சீரழித்தார் என மதவாத ஆணாதிக்க அமைப்புகள் அவரது தலைக்கு விலை வைத்த போதும் கீழ் ஜாதி பெண் குழந்தைகளை தனது பாடசாலையில் அவர் சேர்க்கக்கூடாது என மிரட்டி பாடசாலைக்கே விஷமிகள் தீ வைத்த போதும் துணிச்சலாக போராடிய ரமாபாய் யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியை அளித்தார். அவர் கிறித்தவராக மதம் மாறினார்.
1896 கடுமையான பஞ்சத்தால் சாவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட மகாராஷ்டிராவின் தீண்டத்தகாத ஜாதிகளின் அபலைகள் மற்றும் குழந்தைகளுக்காக சாரதா சதன் எனும் பிரம்மாண்ட பாதுகாப்பு மையத்தை ஏற்படுத்தினார். சிறந்த கல்வியாளர், தேர்ந்த இலக்கிய சிற்பியான அவர் கிறிஸ்தவரான பிறகு ஹீப்ரு உட்பட 4 அயல் மொழிகளை கற்று தேர்ந்து தனது தாய்மொழியான மராத்தியில் புனித பைபிளை ஹீப்ருவிலிருந்து மொழிபெயர்த்தார். மாட்டு வண்டியில் பல மைல்கள் பயணித்து பெண்களுக்கான மாலை நேர வகுப்புகளை பல ஊர்களில், ஊர்திண்ணை, கோவில் வாசல், மொட்டை மாடி என பலவிதமான இடங்களில் அவர் விடாமல் கிடைத்த வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி செயல்படுத்திய வண்ணம் இருந்தார். முக்தி என்று அழைக்கப்பட்ட பெண் சேவகிகளின் அமைப்பை 1900 நிறுவி அதன் மூலம் 1500 பெண் சேவகிகளுக்கு பயிற்சி தந்து நாடு முழுவதும் பெண் கல்விக்கான செயற் வீரர்களாய் களத்தில் இறக்கினார். ரமாபாயின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாது கடும் நிர்பந்தம் காரணமாக இந்தியா முழுதும் 36 பெண்கள் கல்வி சாலைகளை முழுமையாக பிரித்தானிய அரசு ஏற்படுத்தியது. 1912 கர்நாடகத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியான குல்பர்காவில் பெண் குழந்தைகளுக்காக ஒரு கல்வி கூடத்தை தன் சொந்த பொறுப்பில் கட்டியபடி அந்த வேலைகளுக்கு நடுவே அவர் இறந்து போனார். ரமாபாயின் பெண் கல்வி குறித்து அயராத போர் முழக்கத்தை கேட்டுதான் அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இந்தியா வந்து பணியாற்ற முடிவெடுத்ததாக தனது சுயசரிதையில் பதிவு செய்கிறார் என்றால் அந்த போர் முரசு இந்தியாவை மட்டுமல்ல ஐரோப்பாவையும் அதிர வைத்தது என்பதல்லவா உண்மை.